கரூர் கோபாலகிருஷ்ணன் சார் வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ரொம்ப ஒரு நிலையான ஒரு அரசாங்கம், எந்த பிரச்சனையும் இல்லாம பயம் இல்லாம நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கு தோதான ஒரு சூழல், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த நீங்கள் அந்த ஒரு 12-13 காலகட்டத்தில் இருந்தே தமிழ்நாட்டில் மேடம் ஜெயலலிதாவுடைய அந்த கேஸு, அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள், அவங்க போய் ஒரு 6 மாதம் இருந்தது, அதுக்கப்புறம் அவங்களுடைய டெத்து, அரசாங்கத்தில் நடந்த குழப்பங்கள், இது எல்லாமும் கடந்த தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு சொல்றதை போல ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்பாக 13.12% இருந்த அந்த வளர்ச்சிங்கிறது ரொம்ப கீழே போய் 14 ஆண்டுகளுக்கு பிறகுதான் திரும்பவும் 11.19% நாம் எட்டி இருக்கிறோம் அப்படின்ட்டு இவர்கள் சொல்கிறார்களே சார். இதற்கு இந்த மாதிரி அரசியல் நிலையற்ற தன்மைகளும் ஒரு காரணமா சார் தமிழ்நாட்டிற்கு இந்த 14 வருஷம் கழிச்சு இது அடைந்திருப்பதற்கு? கண்டிப்பா சார். ஒரு அரசோட ஸ்திரத்தன்மையை பொறுத்து தான் அந்த அந்த பகுதியில தொழில் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சரி. ஸோ 2021 புதிய அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகு ஒரு ஸ்திரமான ஒரு அரசாங்கம், தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்ததற்கு பிறகு புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்களை வளர்ப்பதற்கு தேவையான முன்னெடுப்புகளையும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். இந்த தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள், சென்னை, திருவள்ளூர் அல்லது காஞ்சிபுரம், இந்த மாதிரி ஒரு சிட்டி அல்லது கோயம்புத்தூர், அந்த மாதிரி அல்லாமல் எங்கு தொழில்துறையில் சில மாவட்டங்கள் பின்தங்கி இருக்கின்றனோ அந்த பின்தங்கிய மாவட்டங்களில் தொழிலை வளர்க்க வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக தெளிவான ஒரு நோக்கோடு சில செயல் திட்டங்களை இந்த அரசாங்கம் வடிவமைத்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். அதன் மூலமாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அந்த புதிய தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய தொழிலை நிறுவுவதற்கு தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கும் இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது. அதனால்தான் புதிய தொழில் நிறுவனங்கள் எங்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன். தமிழ்நாடு அரசு மினிஸ்ட்ரிஸ் கூட அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வகையில் என்னால் சொல்ல முடியும். தமிழ்நாடு அரசு இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு கார்ப்பரேட் எப்படி நடக்குமோ, பிரைவேட் கார்ப்பரேட் எப்படி நடக்குமோ அப்படிதான் நடக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எந்த ஒரு திட்டத்தை கொடுத்தாலும் அந்த திட்டத்தினுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எவ்ரி வீக் ரிவ்யூ மீட்டிங் வச்சு அவங்க ரிவ்யூ பண்றாங்க. இண்டஸ்ட்ரி சைடில் எங்களை மாதிரி இருக்கிறவங்களோட வெரி ஆஃபன் டிஸ்கஸ் பண்ணி இப்படி ஒரு என்ன உங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க, ஒன்று வேணும்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு திட்டம் வடிவமைக்கிறாங்க. அந்த திட்டம் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து எங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தொழில் நிறுவனங்களோட அவங்க தொடர்பிலேயே இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னும் எப்படி வளரலான்னு பார்க்குறாங்க. புதிய நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டினுடைய நிறைய மாவட்டங்களில் புதிய தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். நிறைய வேலை வாய்ப்பு உருவாகும் பொழுது தனிநபரனுடைய வருமானம் அதிகமாகிறது. ஜிடிபி இந்த லெவலுக்கு நீங்க சொன்ன மாதிரி 2011 பிறகு தற்பொழுது மீண்டும் இந்த ஒரு சாதனையை இந்த தமிழ்நாடு அரசு புரிந்திருக்கிறது அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய அரசினுடைய ஈடுபாடும் அவர்களுடைய முன்னெடுப்பும் காரணம் என்று நான் நினைக்கின்றேன். ஓகே சார், ஓகே. கரூர் கோபாலகிருஷ்ணன் சார் வணக்கம். கரூர் கோபாலகிருஷ்ணன் சார், ஒரு 2,40,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் உருவாக்கி தந்திருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னால ஒரு செய்தி ஒன்று வந்தது சார். அந்த செய்தி என்ன அப்படின்னா 6.5 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்ட்டு. அது அது தேர்தலையொட்டி பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டினுடைய ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் எல்லாம் அது குறித்து பேசக்கூடிய மாதிரியான ஒரு இஷ்யூ ஆனது. இதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது சார், இந்த 2,40,000 பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கோன்ட்டு ஒரு அரசாங்கம் கிளைம் பண்ணும்போது இதில் எவ்வளோ பேர் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி யாராவது எழுப்புகிறார்கள்னு வச்சுக்கோமே, அதற்கான பதில் இந்த அரசாங்கத்திலிருந்து டேட்டாவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? அரசாங்கத்துக்கிட்ட எந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் அதை பற்றி இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. சரி.
பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தொழில் அமைப்பில் இருக்கிறேன் அப்படிங்கிற வரைக்கும் வெளி மாநிலங்களிலிருந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களும் ஒரு ஒரு லேபர் கேட்டகரி, அந்த மாதிரி கேட்டகரியில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாடு அரசு இங்கே வந்து தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய தொழில்கள் அதிலெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் அடிப்படையாக தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள் தான் கிடைக்கிறது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இப்போ வேலை வாய்ப்பை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறதை குறைக்கக்கூடாது, புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக செயல்படுறதா தான் பார்க்குறேன். தொழில் இங்கே வந்து நிறைய தொடங்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தொழிலை வளர்ப்பதிலும் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள், நிறைய திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியில் நான் சார்ந்து இருக்கக்கூடிய ஏற்றுமதியில் 2020-21 26.15 பில்லியன் ஏற்றுமதி நடந்திருக்கு தமிழ்நாட்டிலிருந்து. 21-22 35 பில்லியன், 22-23 40, 23-24 43.5, 24-25 46.5 பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆகுது. இது இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 12% கிட்டத்தட்ட வருது. 21க்கு முன்னாடி வரைக்கும் 8 to 9% இருந்தது. இது இப்போ வந்து கிட்டத்தட்ட 11.8% தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் ஏற்றுமதி ஆகிறது. ஏற்றுமதி அளவு அதிகமாகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அளவை விட தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி சதவிகிதம் ஒவ்வொரு வருடமும் அதிகமாகிறதா நான் பார்க்குறேன். ஸோ அப்போ நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்வி எம்எஸ்எம்இ வளர்ச்சி இருக்குதா அப்படிங்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி நிறுவனங்களில் அதிகமான நிறுவனங்கள் முக்கியமாக ஜவுளித்துறை அல்லது வந்து காலணி துறை அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாமே வந்து எம்எஸ்எம்இல தான் வருது. மிக சிறந்த முறையிலேயே இது வளர்ந்துகிட்டு இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேங்க. வெளி மாநிலங்களிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்ஸில் இருக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். புதிய தொழில் நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அதிகமாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா நான் பார்க்குறேங்க. ஓகே சார்.